வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம ஆன்கியோ, பைனியர், டெனான் அந்த ஏவி ரிசீவர் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதோட வரிசையில் மெரான்ஸ் பிராண்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். மெரான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப காஸ்ட்லியாகவும் ப்ரீமியமாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டால்பி அட்மாஸ் டிடிஎஸ் எக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதே டால்பி அட்மாஸ் டிடிஎஸ் எக்ஸ் 7.2லேருந்து 11 சேனல் வரைக்கும் இருக்கிற உங்களுக்கு ஏவி ரிசீவர் தான் நான் சஜஷன் பண்ண போகிறேன். ஸோ டாப் 5 மெரான்ஸ் பிராண்டில் உங்களுக்கு நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா மெரான்ஸ் சினிமா 60. ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா மெரான்ஸை பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே ப்ரீமியமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 3 பிராண்ட் இருக்குல்ல, டெனான், ஆன்கியூ, பைனியர், இது மூணுத்திலும் இல்லாத ஒரு விஷயம் இதில் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7.2 ஸ்டார்டிங் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்மளால் பவர் ஆம்ப், எக்ஸ்டர்னல் பவர் ஆம்ப் நம்மளால் யூஸ் பண்ணவே முடியாது. 9 சேனல் போனால் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ப்ரீ அவுட் கொடுப்பாங்க. பட் ஆனால் இந்த மெரான்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா RCA ப்ரீ அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரில் நம்ம அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு பவர் ஆம்ப் மட்டும் போட்டு ஸ்பீக்கர் நம்மளுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம வந்து பெரிய ரூமுக்கு இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாத இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்புட் HDMI கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 4 இல்லை 5 தான் கொடுப்பாங்க. ஸோ இதில் 6 வந்து கொடுத்துருக்காங்க. 4K 3, 8K 3 கொடுத்துருக்காங்க. ERக்கு 1 கொடுத்துருக்காங்க, 1 மானிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் வந்து 9 சேனல் மேலே போனால் மட்டும் தான் இதை கொடுப்பாங்க. பட் மெரான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 8 ohmsக்கு 100 watts கொடுத்துருக்காங்க. இதோட THD லெவல் வந்து 0.08% கொடுத்துருக்காங்க. 6 ohmஸில் பார்த்தீங்கன்னா 140 watt to 200 watt கொடுத்துருக்காங்க. பட் இதோட THD லெவல் வந்து 0.7 10% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் நம்மளுக்கு நாய்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஆடியோ டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு DTS HD மாஸ்டர் இருக்குது, DTS X இருக்குது. டால்பியை பொறுத்த வரைக்கும் டால்பி ட்ரூ HD, டால்பி அட்மாஸ், டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் எல்லாமே இதில் சப்போர்ட் இருக்குது. இன்புட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால் HDMI 6 கொடுத்துருக்காங்க இன்புட்டு. அதில் 3 வந்து 8K கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. அதில் 1 ARC, 1 வந்து மானிட்டர் அவுட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து HD 4K 8K வரைக்கும் சப்போர்ட் ஆகும். 8K வந்து பார்த்தீங்கன்னா 60 Hzக்கும் 4K 120 Hzக்கும் சப்போர்ட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ARCயும் இருக்குது, ERCயும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா HDR, HLC, அதுக்கப்புறம் டால்பி விஷன், HDR10 இது எல்லாமே சப்போர்ட் இருக்குது. ஸோ ALM, VRR, QFT இது எல்லாமே இதில் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் கேமிங்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆடியோ ஃபைல் ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லாஸ்ட்லெஸ் ஆடியோ எல்லாமே இதில் சப்போர்ட் பண்ணும். FLAG, ALAG, வேவ் ஃபார்மேட்டு எல்லாமே இதில் சப்போர்ட் ஆகும். நம்ம யூடியூப்பில் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி கொடுத்தா கூட ஹைரஸ் ஆடியோவை இது மாற்றி கொடுக்கும். இது ஸ்ட்ரீமிங்கை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டிஃபை, அமேசான், அலெக்ஸா, அதுக்கப்புறம் கூகுள், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட ஆன்லைன் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,80,000 போட்டிருக்காங்க. ஸோ அதர் பிராண்டு இதே 7.2 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55,000 60,000 தான் வரும். பட் மெரான்ஸை பொறுத்த வரைக்கும் 1,80,000 போட்டிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாடல் தேவைப்படுதுன்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ப்ரைஸ் உங்களுக்கு இது ஒரு ரேட்டு கம்மியாகவே கிடைக்கும். செகண்ட் ஒன் பார்க்க போகிறது மெரான் சினிமா 70S. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7.2 சேனல். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிம் வெர்ஷன். ஸோ இது லைட்டரான வெர்ஷன். இதோட ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 8 ohmஸுக்கு 50 watts தான் கொடுத்துருக்காங்க. 6 ohmஸுக்கு 70 to 100 watts வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. 7.2 அப்படின்றதுனால நம்மளால் 5.2.2 வரைக்கும் நம்மளால் கான்ஃபிகரேஷன் பண்ண முடியும். ஆடியோ டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் DTS HD மாஸ்டர், DTS X, டால்பி ட்ரூ HD, டால்பி அட்மாஸ் எல்லாமே இதில் சப்போர்ட் இருக்குது. HDMI இன்புட்டை பொறுத்த வரைக்கும் 6 கொடுத்துருக்காங்க. 8K வந்து 3 இன்புட் கொடுத்துருக்காங்க. அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் ERC 1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 4K 8K சப்போர்ட் இருக்குது. 8K 60 Hzக்கும் 4K 120 Hzக்கும் சப்போர்ட் இருக்குது. ERC, ARC ரெண்டுமே இதில் சப்போர்ட் இருக்குது. HDR, HLG, டால்பி விஷன், HDR10 இருக்குது. அதுக்கப்புறம் ஆட்டோ லோ லேட்டன்சியும், வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட், குவிக் ஃப்ரேம் டிரான்ஸ்போர்ட், ஸோ இது எல்லாமே இருக்கிறதுனால ப்ளே ஸ்டேஷனில் நம்மளால் அதிக FPSக்கு தாராளமாக ஸ்மூத்தாக ப்ளே பண்ண முடியும். ஸோ ஆடியோ ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா ஆடியோ ஃபார்மேட்டும் அதில் சப்போர்ட் ஆகும். ஸ்ட்ரீமிங்கை பொறுத்த வரைக்கும் ஹேர் ப்ளே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பாட்டிஃபை, அமேசான் இது எல்லாமே இருக்குது. வாய்ஸ் கண்ட்ரோலில் நம்மளுக்கு வந்து அலெக்ஸா, கூகுள் அசிஸ்டன்ட் இது எல்லாமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த ஏவி ரிசீவர் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் என்ன தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஆன்லைனில் நம்மளுக்கு 1,50,000 போட்டிருக்காங்க. ஆஃப்லைனில் நம்மளுக்கு இதோட ரேட்டு கம்மியாக கிடைக்கும். மூணாவதாக பார்க்க போகிற மாடல் மெரான் சினிமா 50. இந்த ரிசீவர் பொறுத்த வரைக்கும் 9.2 சேனல் சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் 11.2 சேனல் கூட நம்மளால் இதை அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக பவர் ஆம்பிளிஃபையர் போடுற மாதிரி இருக்கும். ஸோ 9.2 வரைக்கும் நம்ம ப்ரீ ஆம்ப் இதில் இன்பில்டாக இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது 9.2 சேனல் இருக்குன்னா நம்மளால் 5.2.4 பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 7.2.2 கூட டால்பி அட்மாஸ் லே அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பவர் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 9 சேனலுக்கு 8 ohms 110 watts வரைக்கும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். 6 ohmஸில் 150 wattsலேருந்து 220 watts வரைக்கும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆடியோ பொறுத்த வரைக்கும் DTS HD மாஸ்டர், DTS X இருக்குது. டால்பி ட்ரூ HD, டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. இந்த 9 சேனல் வரும்போது தான் நம்மளுக்கு IMAX கொடுக்குறாங்க. RR3லையும் இதில் சப்போர்ட் இருக்குது. ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இதில் 11.4 சேனல் வரைக்கும் நம்மளால் ஆம்ப் எடுத்துக்க முடியும். ஸோ HDMI பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 இன்புட் கொடுத்துருக்காங்க. 6மே வந்து நம்மளுக்கு 8K சப்போர்ட் இருக்குது. அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ERC மெயின்,
இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா Zone 2க்கும் மானிட்டருக்கும் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ 4K 8K சப்போர்ட் இருக்குது, 8K 60 ஹெர்ட்ஸுக்கும் 4K 120 ஹெர்ட்ஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ இதில் டிராக் லைவும் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து காலிப்ரேஷன் பண்ணும்போது இன்னுமே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ரொம்ப அக்யூரேட்டாகவே இருக்கும். ARC, ERC ரெண்டுமே சப்போர்ட் இருக்குது. HDR, HLG, Dolby Vision, HDR10 சப்போர்ட் இருக்குது. ALM, VRR, QFT இது எல்லாமே சப்போர்ட் இருக்கிறதுனால கேமிங்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆடியோ பொறுத்தவரை நம்மளுக்கு எல்லா ஃபார்மேட்டும் சப்போர்ட் ஆகும். ஐரஸ் ஆடியோவும் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த ரிசீவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் சர்வீஸும் அப்புறம் வாய்ஸ் கண்ட்ரோல் எல்லாமே இதில் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாகவே மொபைல் மூலியமாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த மாடல் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 2,27,000 வருது. ஒருவேளை இந்த மாடல் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இதோட கம்மியாக நம்ம கொடுக்கலாம். ஸோ நாலாவதாக பார்க்க போகிற ஏவி ரிசீவர் மெரான் சினிமா 40. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9.4 சேனல் ஏவி ரிசீவர். இந்த ஏவி ரிசீவரில் 9.4 சேனல் கொடுத்துருக்காங்க. பவர் ஆம்பிளிஃபையர் போகிறதுனால 11.4 வரைக்கும் நம்மளால் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இதோட பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 125 வாட்ஸுக்கு 8 ஓம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட நாய்ஸ் லெவல் 0.05% தான். இதுவே நீங்கள் 6 ஓம்ஸுக்கு போட போகிறீங்க அப்படின்னா 165 வாட்ஸ்லேருந்து 235 வாட்ஸ் உண்டான ஸ்பீக்கர் கூட உங்களால் போட்டுக்க முடியும். ஆடியோ டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் DTS X சப்போர்ட் இருக்குது, DTS SD மாஸ்டர், டால்பி அட்மாஸ், டால்பி ட்ரூ HD, RR3D இது எல்லாமே சப்போர்ட் இருக்குது. ஆடியோ ஃபைல் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ALAG, FLAG, WAV, ஐரஸ் ஆடியோ எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குது. HDR பொறுத்த வரைக்கும் HDR10, HDR10+, டால்பி விஷன் இது எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ இதில் IMAX நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குது. இந்த ரிசீவரில் நம்மளால் டேரெக்டாகவே ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். வாய்ஸ் கண்ட்ரோலும் இருக்குது. ஆப் மூலியமாகவும் இந்த ஏவி ரிசீவரை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். HDMI பொறுத்தவரை நம்மளுக்கு 4K 120 fps-ம் 8K 60 fps சப்போர்ட் இருக்குது. ARC, ERC ரெண்டுமே சப்போர்ட் இருக்குது. VRR, QFT எல்லாமே இது எல்லாமே அதில் சப்போர்ட் இருக்கிறதுனால கேமிங்க்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். HDMI பொறுத்த வரைக்கும் இன்புட் 7 கொடுத்துருக்காங்க. அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று மெயின், ஒன்று மானிட்டர், ஒன்று Zone 2க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஆன்லைன் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,78,000 கிட்ட வருது. ஒருவேளை இந்த ரிசீவர் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற ஏவி ரிசீவர் மெரான் சினிமா 30. இந்த ஏவி ரிசீவர் 11.4 சேனல். ஸோ நீங்கள் பவர் ஆம்ப் யூஸ் பண்ணும்போது 13.4 கூட நம்மளால் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ 4 சப்வூஃபர் ப்ரீ அவுட் இருக்குது. ஸோ RCA ப்ரீ அவுட் இருக்கிறதுனால பெரிய ரூமுக்கு ஒரு அப்கிரேட் பண்ணுறதுக்கு பவர் ஆம்பிளிஃபையர் கனெக்ட் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பவர் அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் 8 ஓம்ஸுக்கு 140 வாட்ஸ் வரைக்கும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். 6 ஓம்ஸுக்கு 175 வாட்ஸ்லேருந்து 250 வாட்ஸ் வரைக்கும் நம்மளால் அவுட்புட் எடுத்துக்க முடியும். ஸோ ஆடியோ ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் டால்பி அட்மாஸ், டால்பி ட்ரூ HD, டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குது. DTS பொறுத்த வரைக்கும் DTS X, X Pro, DTS HD மாஸ்டருக்கு நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குது. RR3D, IMAX, 360 ஆடியோ இது எல்லாமே சப்போர்ட் இருக்குது. ஐரஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு FLAG, ALAG, WAV ஃபார்மேட் எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட் ஆகும். HDMI பொறுத்த வரைக்கும் இன்புட் 7 கொடுத்துருக்காங்க, அவுட்புட்டு 3 கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ERC, ARC சப்போர்ட் பண்ணோம். எல்லா HDMI இன்புட்டும் 2.1 வெர்ஷன் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. 8K 60 ஹெர்ட்ஸுக்கும் 4K 120 ஹெர்ட்ஸ் சப்போர்ட் இருக்குது. HDR10, HDR10+, டால்பி விஷன், HLG, VRR, ALM, QFT இது எல்லாமே இருக்கிறதுனால கேமிங்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஏவி ரிசீவரில் ஸ்ட்ரீமிங் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாகவே இதில் ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். வாய்ஸ் கண்ட்ரோலும் இருக்குது. ஸோ அலெக்ஸா, கூகுள், ஆப்பிள், சிரி இது எல்லாமே இருக்குது. ஸோ ரூம் காலிப்ரேஷன் ஆல்ரெடி ஆடிசி மைக்கும் இருக்கும். ஸோ அதில் டிராக் லைவும் இன்பில்டாக இதில் இருக்கிறதுனால நம்மளுக்கு காலிப்ரேஷனில் ரொம்ப அக்யூரேட்டாகவே இருக்கும். இந்த ரிசீவர் 6 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆன்லைனில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த ரிசீவர் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து மெரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ், DTS X சப்போர்ட் ஆகிற மாதிரி ஒரு 5 மாடல் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது இல்லாமல் AV 8805, 8015, AV 20, 8012 ஸோ இந்த மாடல்லாம் இருக்குது. ஸோ ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். நீங்கள் என்ன மெரான்ஸில் வந்து மாடல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த ரிசீவரில் ஏதாவது ஒன்று தேவைப்படுதுன்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஒரு ப்ராப்பரான ஹோம் தேட்டர் செட்டப்பு, ஸ்பீக்கரு, ப்ரொஜெக்டரு ஸோ எது வேணால் கூட நம்ம ப்ராப்பராக வந்து ஒரு ஹோம் தேட்டர் செட்டப்பே நம்ம வந்து கம்மியான விலையில் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ வெளியே வந்து என்ன ரேட்டு வந்து உங்களுக்கு கிடைக்குதுன்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதே ரேட்டுக்கும் அதோட கம்மி ரேட்டுக்கும் நம்ம வந்து தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ மெரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஏவி ரிசீவரோட குவாலிட்டியும் ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஸோ ப்ரீமியமாக ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். மெரான்ஸில் என்னோட ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தான். ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டும் வந்து ரொம்ப பெரிய டிஸ்பிளேவாக கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட்டில். ஸோ மெரான்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டயல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அது மட்டும் ரொம்ப சின்னதாக இருக்கும். எனக்கு பர்சனலாக மெரான்ஸில் பிடிக்காத ஒரே விஷயம் டிஸ்பிளே மட்டும் தான். ஸோ மெரான்ஸில் உங்களுக்கு என்ன பிடிக்காது அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லலாம். ஸோ வேறு ஏதாவது மாடலை வந்து கவர் பண்ணணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சோனி, யமஹா அந்த பிராண்ட் எதாவது பண்ணலாமா அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்டில் தெரிவிங்க. தேங்க்யூ.